அதற்காக தான் நாம் கை கட்டுகிறோம் என்று சொன்னார்களாம். ஆக காமராஜர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் பல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார். பல மாணவர்களை நல்ல ஒரு கல்விக்கு எட்டு செல்ல வேண்டும் என்கிற பள்ளியை நிறைய துறைக்கு வைத்திருந்ததால் அவர் உலகம் முழுமையும் ஒரு பெருமைக்குரியவராக மதிக்கப்பட்டார். மாணவ செல்வங்களே, எப்பொழுதும் எளிமையானவர், எதற்கும் உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணக்கூடியவர். ஒரு முறை சுற்றுப்பயணம் செல்கிறார், தெற்கை நோக்கி சுற்றுப்பயணம் செல்கிறார். ஒரு லெவல் கிராசிங்ல அவருடைய கார் நின்றுச்சு. ட்ரெயின் போற வரைக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கார். சிறுவர்கள் எல்லாம் மாடு மேய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை ஒருவனை அழைத்து, ஏன் பாண்டிங்களா பள்ளிக்கூடத்துக்கு போறியான்னு கேட்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நாங்க போனா சோறு யார் போடுவோம், வயிற்றுக்கு நாங்க என்ன பண்றோம்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கறது முதலமைச்சர் தெரியாது அந்த மாணவனுக்கு. எங்களுக்கு சோறு யார் போடுவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி உடனடியாக சென்னைக்கு செல்கிறார். அன்றைக்கு கல்வி அதிகாரியாக இருந்தவர் சுந்தர வடிவேல் அவர்களை அழைத்து, மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் பள்ளிக்கு நிறைய ஒரு படிப்பார்கள் போல என்று சொல்லிதான் அந்த மத்திய உணவு திட்டமானது தொடங்கப்பட்டது. ஆக எங்கே சென்றாலும் எப்படி சென்றாலும் அதில் ஒரு புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய அவருடைய சிந்தனைகள் எல்லாம் புதிய புதிய திட்டங்களாய் வெளிப்பட்டது. மாணவ செல்வங்களை நல்ல உயர்வை நோக்கி, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, விளக்கினுடைய திரி கீழ் நோக்கி இருக்கும், ஆனால் அதிலிருந்து வெளிப்படுகிற தீபம் இருக்கிறதே அது மேல் நோக்கி இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உயர்வை நோக்கியே இருக்க வேண்டும். ஒரு தாய் கனவு காணுகிறார். ஒரு ஏழை குடிசையில இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தை எப்படி வளர வேண்டும் என்பதை நினைத்து அந்த தாய் கனவு காண்கிறார். ஒரு தாளாட்டு பாட்டில் ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. என்னவென்றால் இந்த பாட்டு தான் அது, நான் பெற்ற ஓவியமே என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அற்புதமான அந்த வாக்கு தாளாட்டை தொடங்குவார். நான் பெற்ற ஓவியமே, நடந்து வரும் பூந்தேரே, பூதளத்து ராசாவே, பொன் சிறக்கும் ரோசாவே, என் மடியில் அதிசயமா வந்துதிச்ச சூரியரே, பொன்னான வாழ்வு இந்தன் கண்ணால தோணுதையாங்கிற, பொன்னான வாழ்வு முந்தன் கண் முன்னால தோணுதையா, தங்கத்தால் அரண்மனையாம் தகதகக்கும் கோபுரமாம், தங்கத்தால் அரண்மனையாம் தகதகக்கும் கோபுரமாம், கருந்தைக்கில் கதவுகளாம் கண்மூடா காவல் உண்டாம், தங்கத்தால் அரண்மனையாம் தகதகக்கும் கோபுரமாம், கருந்தைக்கில் கதவுகளாம் கண்மூடா காவல் உண்டாம், கோட்டை மதுளு தாண்டி கோமகனார் வாசலிலே காத்திருக்கும் 100 சனம் கண்ணார உனைக்கானாலே. குழந்தையை பார்த்து பாடுறார். கோட்டை மதுளு தாண்டி கோமகனார் வாசலில காத்திருக்கும் 100 சனம் கண்ணார உனைக்கான, வெள்ளியிலே வீதிகளாம் வீதியெல்லாம் ரத்தினமாம், முத்துநக ரத்தினத்தை கொட்டி அங்கே விற்பாராம், முற்றத்தில் 300 முழுப்பவள கோலமிட்டு மாணிக்கம் பதிப்பாராம், மகராசன் வருகைக்கு. கலகலன்னு நீ சிரிச்சா மடமடனு முத்துவிடும், கலகலன்னு நீ சிரிச்சா மடமடனு முத்துவிடும், கங்கை வீட்டு வாசல் வரும் கனவெல்லாம் நிலவாகும். இதுக்கப்புறம் தான் சீக்கிரம் சொல்றாங்க அம்மா. 8 அடி குடிசைக்குள்ள ஏந்தாம் பிறந்தமுன்னு ஒரு நாளும் எண்ணாத, 8 அடி குடிசைக்குள்ள ஏந்தாம் பிறந்தமுன்னு ஒரு நாளும் எண்ணாத, ஏழைக்கு வாழ்வு வரும் இருளெல்லாம் விடிஞ்சு வரும், ஏழைக்கு வாழ்வு வரும் இருளெல்லாம் விடிஞ்சு வரும், என் தங்க ராசாவே நீ படிக்கும் படிப்பால ஏற்றமிகு வாழ்வு வரும். கலாம் சொல்லுவார், கனவு காணுங்கள், உன்னை உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை எந்த ஒன்று உறங்க விடாமல் செய்வதோ அதுதான் கனவு என்று சொல்வார். அந்த கனவை குடிசைக்குள் வாழக்கூடிய அந்த தாய் அந்த தங்கத்தை போல அரண்மனையில வாழ்வ, கோட்டையெல்லாம் உனக்கு உருவாக காத்திருக்கு, நீ நல்லா படி, அது உனக்கு ஏற்றமிகு வாழ்வாக அமையும் என்று சொல்லுகிறார். மாணவ செல்வங்களை, விழுந்தால் வித்துக்களாய் விடுதல் வேண்டும், விழுந்தால் வித்துக்களாய் விடுதல் வேண்டும், எழுந்தால் நெற்கதிராய் எழுதல் வேண்டும், விழுந்தால் வித்துக்களாய் விடுதல் வேண்டும், எழுந்தால் நெற்கதிராய் எழுதல் வேண்டும், விரைந்தால் மேகத்தை போல் விரைதல் வேண்டும், விரைந்தால் மேகத்தை போல் விரைதல் வேண்டும், அழுதால் தேனடையாய் அழுதல் வேண்டும், தேய்ந்தால் சந்தனமாய் தேய்தல் வேண்டும்,
மாய்ந்தால் தமிழ் மொழிக்கு மாய்தல் வேண்டும். மாணவ செல்வங்களே, நன்றாக படியுங்கள். அது உங்கள் வளர்ச்சி, அதுதான் கல்வியின் வளர்ச்சி, அது இந்த சமூகத்தின் வளர்ச்சியாக அமையும் என்று சொல்லி இந்த கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்ற வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் ஐயா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் உங்களுக்கும் இன்றைய பொழுது ஒரு மைக்கலாய் என்று வழிநடத்த வாழ்த்துகிறேன்.